ஹாய். ரீசெண்டாக நான் ஒரு மேமோகிராம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு போனேன். ஸோ மேமோகிராம்னா என்ன? மேமோகிராம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்ன நடக்கும்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? மற்ற டீட்டெயில்ஸ், ரிசல்ட்ஸ் எப்படி வரும்? இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். வீடியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை சுற்றி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். முதல்ல இந்த மேமோகிராம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, இது என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மார்பக புற்றுநோய் இருக்கு இல்லையா, பிரெஸ்ட் கேன்சர், அதுதான் விமெனில் மோஸ்ட் காமன் கேன்சர். அண்ட் அந்த கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த மேமோகிராம். மேமோகிராம் ஸ்க்ரீனிங் ஏன் ஸ்பெஷல் ஆர் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெஸ்ட்ஸில், உங்களோட மார்பகத்தில் இருக்கிற டிஷ்யூஸில் ஏதாவது சேஞ்சஸ் வருது, ஒரு நாட் மாதிரியோ ஒரு கட்டி மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நீங்கள் விரலால் ஃபீல் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை வருதில்ல, அதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே மேமோகிராமால் டிடெக்ட் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளார சேஞ்சஸ் நடக்குது டிஷ்யூவில் அப்படின்ட்டு. இந்த மேமோகிராம் ஸ்க்ரீனிங் நான் எப்போ பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது பிரெஸ்ட் கேன்சரோடது. அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டியோ அம்மாவோ சிஸ்டர்ஸோ சித்தியோ அந்த மாதிரி யாராவது பிரெஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோயினால் எஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா, அது உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் 25 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்கள் டாக்டர்கிட்ட பேசி நீங்கள் மேமோகிராம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கனடாவில் இருக்கேன் இல்லையா, இந்த ஊரில் எல்லாம் ஒரு ப்ரிவென்டேட்டிவ் கேர் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம ஃபேமிலி டாக்டர் நம்மளோட ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன ஸ்க்ரீனிங் பண்ணணுன்ற ரெக்கமெண்டேஷன் இருக்கோ அதை நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனிங் கோ த்ரூ பண்ண சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அன்டாரியோ ஹெல்த் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருந்தும் நம்மளுக்கு ஸ்க்ரீனிங்க்கு நம்ம டியூ அப்படிங்கும்போது நம்மளுக்கு லெட்டர் வரும் மெயிலில் இந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி டாக்டர் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி மெயிலில் அது வரும்போது நீங்கள் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட அந்த டெஸ்ட்டை கோ த்ரூ பண்ணிக்கலாம். என்னோட ஏஜ் 48. நான் ஏன் இப்போ பண்ணிக்கிட்டேன் மேமோகிராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மேமோகிராம் பண்ணணும், ஒன்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ் அப்படின்னு இருந்தது. ரீசன்ட்லி அது மாறி இப்போது 40 இயர்ஸ்க்கு அப்புறமே நீங்கள் மேமோகிராம் பண்ணணும் அப்படின்ற ரூல் வந்திருக்கு. ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் ஆனுவல் செக்கப்புக்கு போகும்போது என்னோட ஃபேமிலி டாக்டர்னு ரெக்வசிஷன் எழுதி கொடுத்தாங்க. இது என்னோட ஃபஸ்ட்டு மேமோகிராம் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை மேமோகிராம் பண்ணியிருக்கேன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் முன்னாடி. அதாவது என்னோட ஃபஸ்ட்டு பையன் பிறந்து அவன் ஒரு 2.5 3 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிற டைமில் என்னோட ஃபேமிலி டாக்டர் என்னோட ஆனுவல் எக்ஸாம் போது பிரெஸ்ட்ஸை செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நாட் மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு என்னோட லெஃப்ட் சைட் பிரெஸ்ட்டில். ஸோ அப்போ அவங்க மேமோகிராம் பண்ணி அது என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அப்போ ஒரு தடவை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக பண்ணக்கூடிய மேமோகிராம்ஸ் அப்படின்ற கணக்குக்கு கீழே இதுதான் ஃபஸ்ட் ஒன்னாக வரும். அண்ட் இதுதான் என்னோட பேசல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. விச் மீன்ஸ் இந்த ரிப்போர்ட்டோட தான் எனக்கு இனி வரக்கூடிய அடுத்த மேமோகிராம்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, பிரெஸ்ட் டிஷ்யூவில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ட்டு. இந்த மேமோகிராம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் 1 வீக்லேயே நம்ம டாக்டர்கிட்ட அந்த மேமோகிராமோட ரிப்போர்ட் போயிடும். அண்ட் 2 வீக்ஸில் உங்களுக்கு மெயில்லையும் அன்டாரியோ ஹெல்த்தில் இருந்து இதோட ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு ரீசன்ட்லி மெயிலில் என்னோட ரிசல்ட்ஸ் வந்தது. பேசிக்காக இந்த மேமோகிராம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளோட பிரெஸ்ட்ஸோட எக்ஸ்ரே. மேமோகிராம்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங் மேமோகிராம் அண்ட் டயக்னாஸ்டிக் மேமோகிராம்.
அண்ட் இப்போ நான் பண்ணிக்கிட்ட மேமோகிராம் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் மேமோகிராம் ஆகும். டயக்னாஸ்டிக் மேமோகிராமில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் இன்கேஸ் ஏதாவது அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை அன்கிளியரான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ அவங்க டயக்னாஸ்டிக் மேமோகிராம் பண்ணுவாங்க. டயக்னாஸ்டிக் மேமோகிராம் பண்ணும்போது அவங்க அதை கூடவே அடிஷ்னலாக அல்ட்ராசவுண்டும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி 3D மேமோகிராம்னு ஒன்று இருக்குது, 3 டைமென்ஷனல் மேமோகிராம். அது வேற ஒன்றும் இல்லை, இதே மேமோகிராம் ப்ரொசீஜர் தான். பட் அது வேறு வேறு ஆங்கிள்ஸில் மேமோகிராம் பண்ணி அப்போ அவங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் பிக்சர் ஆஃப் த பிரெஸ்ட் டிஷ்யூஸ் மாதிரி அவங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸில் மேமோகிராம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் 3D மேமோகிராம். அதுவும் வந்து ஸ்க்ரீனிங்காகவும் பண்ணலாம், இல்லை டயக்னாஸ்டிக்காகவும் பண்ணலாம். ஓகே, இந்த மேமோகிராம் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் எப்போ வாங்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து பிரெஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருக்கிற ஒரு பர்சன், இல்லைனா உங்களுக்கு பீரியட்ஸ் கிட்ட பிரெஸ்ட் வந்து ரொம்ப டெண்டர் ஆகிடும், பெயின்ஃபுல் ஆகிடும், உங்களோட 3rd வீக் ஆஃப் யுவர் சைக்கிள், அதாவது பீரியட்க்கு ஒரு வாரம் முன்னாடியெல்லாம் பிரெஸ்ட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் சும்மாவே அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் மேமோகிராம் பண்ணுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற டைமே வந்து உங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது டே 1னா அந்த டே 1ல இருந்து டே 14, அதாவது உங்கள் பீரியட் ஆரம்பித்த டைம்லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் மேமோகிராம் ஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து குளிச்சுட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை அதோட நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் எந்த விதமான லோஷனோ க்ரீமோ பாடி ஸ்ப்ரே இல்லைன்னா ஆன்டிபர்ஸ்பிரண்ட் அந்த அண்டர் ஆர்ம்ஸ்குள்ளே போட்டுக்கிறாங்கல்ல ரோல் ஆன் மாதிரி, டியோட்ரண்ட் ஆர் ஆன்டிபர்ஸ்பிரண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் வந்து க்ளீனான பேர் ஸ்கின்னாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த டெஸ்ட்டோட இன்டர்ஃபியர் பண்ணும். ஓகே, நீங்கள் மேமோகிராமோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டீங்க அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மேமோகிராம் வந்து ஒரு டார்க் ரூமில் நடக்கும். அண்ட் நீங்கள் அங்கே போன உடனே ஆப்வியஸ்லி உங்களோட க்ளோதிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்க ஃபார் யுவர் அப்பர் பாடி, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் டேபிள் மாதிரி இருக்கும். பேசிக்காக அது மேலே உங்களோட பிரெஸ்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த பிரெஸ்ட் டிஷ்யூ எல்லாமே அந்த டேபிள் மேலே வர்ற மாதிரி நீங்கள் அந்த டேபிளை ஒட்டி நின்று அந்த பிரெஸ்ட்ஸை வந்து அந்த டெக்னீஷியனே வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு நம்மளோட அந்த பிரெஸ்ட்டை வந்து ஃப்ளாட்டன் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப மெதுவாக கொஞ்சமாக தான் ஸ்லைட்டாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஃப்ளாட் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் இறக்குறாங்க இல்லையா கொஞ்சமாக, அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகலாமே தவிர பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து போகிறோம் இவ்வளோ டைட்னஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அவங்க அதோட நிறுத்திடுவாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூட பெயின் கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரெஸ்ட்ஸ் வந்து டைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்குமே தவிர இதில் வந்து வலி எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது இல்லை ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ண அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க, தள்ளி போய் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே வந்து ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் பொசிஷன் மாற்றி அது அடுத்த பிரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேபிள்னு சொல்ல இல்லையா, அது வந்து அப்படியே இப்படி இருக்கிற டேபிள் வந்து இப்படி நிமித்திடுவாங்க. ஓகே, அண்ட் அந்த மாதிரி நிமித்தி அந்த டேபிளை வந்து நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு கீழே வர்ற மாதிரி வச்சுடுவாங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா அந்த பிரெஸ்ட்டை வந்து மேலேருந்து ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ சைட்ஸ்லேருந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேபிள்ங்கிறது இப்படி இருக்கும் அண்ட் அந்த கிளாஸ் பிளேட் வந்து இப்படி வரும். ஸோ எகெயின் முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க, பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரெஸ்ட்டை வந்து ஃப்ளாட் ஆக்கி யூனிஃபார்மாக ஆக்கி அவங்க எக்ஸ்ரே எடுக்க போகிறாங்க. அதுதான் பாயிண்ட். 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுக்கு மேமோகிராம் ரிசல்ட் அப்படின்னு மெயிலில் வரும், அன்டாரியோ ஹெல்த்ல இருந்து. இங்கே
நீங்க வந்து கனடால இல்ல, வேற ஊர்ல இருக்கீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட டாக்டர் கிட்ட போகும் அண்ட் ப்ராபப்ளி நீங்க அங்க போய் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "யுவர் மேமோகிராம் டிட் நாட் ஷோ எனி சைன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்" அப்படின்னு சொல்லி போல்டா அந்த லெட்டர்ல ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மத்த டீட்டெயில்ஸ் சொல்றாங்க. மத்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து நம்பளோட பிரெஸ்ட்டோட டென்சிட்டி டைப் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்றேன் பின்னாடி இந்த வீடியோலயே. அண்ட் உங்களோட ஃபாலோ அப் ஸ்க்ரீனிங், அதாவது இது பேஸ் லைன்னு சொன்னேன் இல்லையா? இது தாண்டி இனி அடுத்த மேமோகிராம் ஃபாலோ அப் ஸ்க்ரீனிங்கிறது எத்தனை வருஷத்துல பண்ணணும்? 1 வருஷத்துலயா? 2 வருஷத்துலயா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்க எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் மெயில்ல வருது. நீங்க சப்போஸ் வேற ஒரு கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்னா, இல்ல இந்தியால இருக்கீங்கன்னா, உங்க மேமோகிராம் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வருது? என்னென்ன டீட்டெயில்ஸ் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணணும் மேமோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த அந்த டைம்ல வந்து அவங்க இதே மாரி அன்டாரியோ ஹெல்த்ல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் லெட்டர் வரும். "யூ ஆர் டியூ ஃபார் யுவர் மேமோகிராம், யுவர் நெக்ஸ்ட் மேமோகிராம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மேமோகிராமோட ரிசல்ட்ல வந்து உங்களோட பிரெஸ்ட்டோட டைப் என்ன? அதாவது அதோட டென்சிட்டி என்ன? அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கு. இந்த டென்சிட்டிங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, பிரெஸ்ட்டோட டென்சிட்டி பெர்சன் டு பெர்சன் மாறும். அண்ட் ஒரே பெர்சனுக்கு கூட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல மாறும். அண்ட் இந்த டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து, இல்ல டென்சிட்டி என்ன டைப் அப்படிங்கிறத பொறுத்து, நீங்க மேமோகிராம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறது உங்க டாக்டர் ஆர் இந்த மாதிரி உங்களோட ஹெல்த் கேர் சிஸ்டம்ல அவங்க சொல்லுவாங்க. பிரெஸ்ட்டோட டென்சிட்டின்னு பார்க்கும்போது 4 டைப்ஸ் இருக்கு. A, B, C அண்ட் D. எல்லாரோட பிரெஸ்ட் டிஷ்யூஸும் ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ அண்ட் ஃபேட்டி டிஷ்யூ. இந்த 2 டைப் ஆஃப் டிஷ்யூவோட காம்பினேஷன் ஆர் மிக்சர் தான் ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ வந்து டென்ஸ் டிஷ்யூ அப்படின்னும் அதை சொல்றாங்க. அண்ட் இது வந்து மேமோகிராம்ல ஒயிட்டா தெரியும். ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து மேக் பண்ணி கேரி பண்ணி குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த கேரி பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ தான் ரெஸ்பான்சிபிள். 2வது டைப் ஆஃப் டிஷ்யூ ஃபேட்டி டிஷ்யூன்னு சொன்னேன் இல்லையா? ஃபேட்டி டிஷ்யூ தான் வந்து பிரெஸ்டோட ஷேப்புக்கு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த ஃபேட்டி டிஷ்யூ வந்து மேமோகிராம்ல வந்து கிரேயா தெரியும், இல்லைனா பிளாக்கா தெரியும். இந்த 4 டைப்ஸ்ல டென்சிட்டி டைப் A நீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஃபேட்டி டிஷ்யூ அப்படிங்கிறது தான் டென்சிட்டி டைப் A. டென்சிட்டி டைப் Bல வந்து நிறைய ஃபேட்டி டிஷ்யூ அண்ட் கொஞ்சம் ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ. டென்சிட்டி டைப் Cல வந்து கிட்டத்தட்ட மிக்ஸ் ஆஃப் போத் ஃபேட்டி டிஷ்யூ அண்ட் ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ. டென்சிட்டி டைப் Dல வந்து ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ அப்படின்றாங்க. இந்த டென்சிட்டி டைப் தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்? ஏன்னா எந்த அளவுக்கு பிரெஸ்ட்ஸ் வந்து டென்ஸா இருக்கோ, இல்ல அந்த ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூ அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஹையருங்கிறாங்க. பிகாஸ் அந்த மேமோகிராம்ல பார்க்கும்போது அந்த ஃபைப்ரோகிளாண்டுலர் டிஷ்யூவும் அந்த கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூஸும் ரெண்டுமே வந்து ஒயிட்டா தான் தெரியும். அண்ட் அந்த காரணத்தினால நீங்க வந்து டென்சிட்டி டைப் டியா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனிங் வந்து இன்னும் அடிக்கடி பண்ணணும். ஸோ நீங்க வந்து எவ்ரி இயர் மேமோகிராம் டெஸ்ட் கரெக்டாக பண்ணணும். மற்றபடி நீங்க A, B ஆர் Cயா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் எவ்ரி 2 இயர்ஸ் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாம்னா என்ன, அது எப்படி பண்ணணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வந்து அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.